கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. நாம் நேரடியாய் கர்த்தருடைய வார்த்தைக்குள் கடந்து செல்லுவோம். தேவனுடைய வார்த்தைக்கு ஆதாரமாய் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். இந்த மாதம் நமக்கு ஆண்டு கொடுத்த வாக்குத்தத்த வசனம் எரேமியாவின் புஸ்தகம் 31 அதிகாரம். அதனால இந்த 31 அதிகாரத்தில் இருந்துதான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தேவ வார்த்தைகளை நாம் கவனித்து வருகிறோம். அந்த வரிசையில் எரேமியாவின் புஸ்தகம் 31 அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்கிறேன். ஜெபத்தோடு கவனிங்கள். சீர்கெட்டு போன குமாரத்தியே, எந்த மட்டும் விலகி திரிவாய்? கர்த்தர் பூமியிலே ஒரு புதுமையை சிருஷ்டிப்பார். ஸ்திரீயானவள் புருஷனை சூழ்ந்து கொள்ளுவாள். திரும்ப வாசிக்கிறேன், கவனமாய் கவனிங்கள். எரேமியா 31 அதிகாரம் 22வது வசனம். சீர்கெட்டு போன குமாரத்தியே, எந்த மட்டும் விலகி திரிவாய்? கர்த்தர் பூமியிலே ஒரு புதுமையை சிருஷ்டிப்பார். ஸ்திரீயானவள் புருஷனை சூழ்ந்து கொள்ளுவாள். ஆம், இந்த வசனத்திலே அருமையான நல்ல ஒரு வார்த்தையை நாம் பார்க்கிறோம். அந்த அருமையும் நல்லதுமான அந்த வார்த்தை என்ன? ஒரு புதுமையை சிருஷ்டிப்பார் என்கிற ஒரு வார்த்தை அங்கு எழுதியிருக்கு. புதுமையை சிருஷ்டிப்பார். அப்படியானால் இந்த புதுமை என்பது என்ன? புதுமை என்பது எதை குறிக்கிறது? புதுமையை குறித்த செய்தியை கேட்பதற்கு முன்பாக இந்த புதுமை என்றால் என்ன என்கிற அர்த்தத்தை முதலாவது சத்திய வேதத்திலிருந்து நாம் கண்டுபிடிப்பது நல்லது. வாசிக்கிறேன். 1 பேதுருவின் புஸ்தகம் 4 அதிகாரம் 12வது வசனம். 1 பேதுரு 4:12. பிரியமானவர்களே, உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி எறிகிற அக்கினியை குறித்து ஏதோ புதுமை என்று திகையாமல். இங்கு புதுமை என்பதற்கு வேதத்திலே கொடுக்கப்படுகிற நல்ல ஒரு அர்த்தம் என்னன்னா, திகைப்பு. திடீரென்று ஒரு சம்பவம் நடந்தால், எதிர்பாரா விதத்திலே இருதயம் குளிரத்தக்க ஒரு ஆச்சரியம் நடந்தால், நாம் யோசிக்காத நேரத்திலே நமக்கு ஒரு பெரிய நன்மையின் கதவு உண்டாயிடுச்சு அப்படின்னா, அதை பார்த்த உடனே என்ன செய்வோம்? அப்படி திகைத்து போய் நிற்கும். உதாரணத்துக்கு, ஒரு கணவன் மனைவி, அவங்களுக்கு அழகான 2 பிள்ளைகள். அந்த கணவனும் மனைவியும் சேர்ந்து அந்த 2 பிள்ளைகளை ரொம்ப நேர்த்தியாய் அன்பாய் வளர்க்கிறார்கள். திடீரென்று சொல்லி அந்த ஸ்தோத்திரம் கணவனுக்கு வெளிநாட்டிலிருந்து ஒரு வேலை வாய்ப்பு வந்துவிட்டது. அவர் குறுகின நாளுக்குள் புறப்பட்டு போய்விட்டார். போய் 2 ஆண்டுகள் 3 ஆண்டுகள் ஆகிவிட்டது. அதற்குள் பிள்ளைகளும் இங்கு வளர்கிறார்கள், மனைவியும் பிள்ளைகளோடு இருக்கிறார். ஒரு நாள் அந்த கணவன் எந்த தகவலும் கொடுக்காமல், எந்த முன்னறிவிப்பும் இல்லாமல் திடீரென்று சொல்லி வீட்டுக்கு வருகிறார். வந்து பெல் அடித்தா கதவை திறக்கிறாங்க. அந்த பிள்ளைங்க போய் திறக்குது. திறந்தாக்கா அவங்க அப்பா நிக்கிறாரு, அந்த கணவன் நிக்கிறார். அப்போ எப்படி இருக்கும் அந்த பிள்ளைகளுக்கு? ஒரு கணம் அப்படியே ஸ்தம்பித்து போவார்கள். இது உண்மையாவே அப்பா தானா? அப்புறம் கத்துவாங்க, டேடி அப்படிம்பாங்க. அப்புறம் அவர் மெதுவா சிரிச்சுக்கிட்டே உள்ள வருவார், பிள்ளைகளை கட்டி பிடிப்பார். அந்த நேரத்துல மனைவியும் விக்கித்து போவார்கள். என்ன இது? இவர் எப்போ வந்தாரு? கிளம்புனது சொல்லல, பிளைட்ல வந்தது சொல்லல, லோக்கல்ல வந்தது சொல்லல, திடீரென்று வந்து நிற்கிறார். அப்படி ஒரு மாதிரி உள்ளமும் பூரித்து போய், மனமும் படபடத்து, கண்கள்ல ஆனந்த கண்ணீர் வரும். இப்படி எதிர்பாரா விதத்திலே நடக்கிறதும் சம்பவிக்கிறதுமான காரியத்துக்கு பேர்தான் புதுமை. அதுதான் திகைப்பு என்று அந்த 1 பேதுருவின் புஸ்தகம் 4:12 சொல்லுகிறது. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இந்த அருமையான தேவனுடைய வசனத்தை கேட்கிற உங்க வாழ்க்கையில கூட நீங்கள் திகைக்கத்தக்கதான சில காரியத்தை ஆண்டவர் செய்வதற்கு வல்லவராயிருக்கிறார், நல்லவராய் இருக்கிறார். இன்னும் சொல்ல போனா கர்த்தர் நல்லவே,
நானே தேவ சமூகத்துல இந்த அருமையான திகைப்புக்கு ஏதுவான ஒரு காரியத்தை பல காரியத்தை தேவனிடத்திலிருந்து ஜெபத்தோடு எதிர்பார்த்துட்டு இருக்கு. ஒரு பெரிய நன்மை நடந்துராதா? ஒரு வானத்தின் கதவு திறக்கப்பட்டாதா? ஒரு எதிர்பாரா விதமான ஒரு பெரிய நற்செய்தி வந்து விடாதா? நமக்கு சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் நடந்துராதா? வாக்குறுதிகள் எல்லாம் அப்படி சம்பவித்து விடாதா என்று ஒரு ஊழியக்காரனா இருக்கிற நானே பல நேரத்துல எதிர்பார்க்கிறேன். அப்போ ஒரு தேரினே தேவனோடு இருக்கிற கர்த்தர் நல்லவே, அந்த தேவ மனுஷனாகி நானே திகைத்து போய் காத்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால், கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. உங்களுக்கும் அப்படிப்பட்ட காரியத்தை ஆண்டவர் செய்கிறவராய் இருக்கிறார். கர்த்தர் நல்லவே. ஏனென்று சொன்னால் ஏசாயாவின் புஸ்தகம் 29:9 29ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுது, தரித்து நின்று திகையுங்கள், பிரமித்து கூப்பிடுங்கள். இப்போ இந்த ஒரு புதுமையை செய்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த புதுமை என்றால் திகைத்து போகுதல், திகைப்பு என்றார். இந்த திகைத்து போனவர்கள் அடுத்து நினைச்சுவாங்களாம், பிரமித்து கூப்பிடுவாங்களாம். அதாவது பிரமித்து கூப்பிடுறா எப்படி? கீச்சுன்னு ஒரு சத்தம் போடுறது. எல்லாருக்கும் கேட்கிற மாதிரி ஒரு கத்துறது. அது ஆபத்துக்காக அல்ல, அடிப்பட்டதற்காக அல்ல, உயிருக்கு பிரச்சனை என்பதற்காக அல்ல, சந்தோஷத்தில் வருகிற அந்த பிரமித்து கூப்பிடுது. அப்ப தேவனுடைய ஊழியக்காரனாக நான் சொல்றேன், இந்த எரேமியா 31:22 ஒரு புதுமையை செய்கிறேன் கர்த்தர் சொல்றார்னாக்கா, நீங்க திகைக்கத்தக்கதான புதுமையை ஆண்டவர் நடப்பிப்பார். நீங்கள் பிரமித்து கூப்பிடத்தக்க அளவுக்கு அந்த திகைக்கத்தக்க கிரியைகளை ஆண்டவர் செய்ய வல்லவராயிருக்கிறார், நல்லவராயிருக்கிறார். அந்த புதுமை அது தேவனிடத்திலிருந்து வரக்கூடியது. இது விசுவாசிக்கிறவர்களுக்கு கர்த்தர் அதை செய்ய வல்லவராயிருக்கிறார். நீடிய பொறுமையோடு ஜெபித்து காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு அதை செய்ய ஆண்டு வல்லவராயிருக்கிறார். அந்த புதுமையான காரியம் உங்க வீட்டிலே நடக்கும். அந்த புதுமையான காரியம் உங்க ஜீவியத்தில் நடக்கும். போன மாதத்துல, அதாவது போன ஜூன் மாதம் ஆரம்பத்தில் என்று விசுவாசிக்கிற தேவனுடைய செய்தி கொடுப்பதற்காக நாகர்கோவில் பட்டணத்திலே இயேசு அழைக்கிறார் அந்த ஜெபகோபுரத்துக்கு நான் கடந்து போயிருந்தேன். அங்க போய் தேவனுடைய வார்த்தைகள் எல்லாம் கொடுத்துட்டு கூட்டங்கள் நடத்திட்டு ஜெபம் பண்ணிட்டு வந்தேன். வரும்போது அந்த கோஆர்டினேட்டர், அதாவது இயேசு அழைக்கிறார் ஜெப மையத்துடைய டைரக்டரா இருக்கிறவன் தன் வீட்டுக்கு கூட்டு போனான். வீட்டுக்கு கூட்டு போய் அவரும் மனைவி அவருடைய பிள்ளைகள், ஒரு மகள், 2 மகள் உண்டு. ஒரு மகள் வேலையில் இருக்கிறா, ஒரு மகள் வீட்டிலிருந்து வேலை செய்கிறா. அப்ப எல்லாரும் உட்கார்ந்து எங்களுக்காக ஜெபிக்க வேண்டும், எங்களை குறித்து கர்த்தர் என்ன சொல்றாரு, நீங்க ஜெபம் சொல்லுங்கன்னு சொல்லி ரொம்ப அன்போடும் தாழ்மையோடும் இருந்தாங்க. அப்போ ஜெபிக்கும் போது கர்த்தர் சொன்னார், இந்த மகளுக்கு, நீ ஒரு வேலை பார்க்கிறமா, ஆனா அந்த வேலையில உனக்கு சாட்டிஸ்ஃபைடு கிடையாது, நீ திருப்தியற்று வேலை பார்க்கிற, நீ கவலைப்பட வேண்டாம், வேற வேலையை கர்த்தர் கொடுப்பார் அப்படி. அதுக்கப்புறம் ஜோமெண்ட் வந்தாச்சு, அந்த வேலையும் அந்த மகள் ரிசைன் பண்ணியாச்சு. சில நாட்கள் தாமதம் அமைதியா இருந்தான். அப்புறம் திரும்ப சொன்னாங்க, நான் ஜெபிக்கிறேன் என்று சொன்னேன், ஜெபம் பண்ணி தேவனுடைய வார்த்தையை சொன்னேன். நேற்றுக்கு முந்தா நாள் திடீரென்று சொல்லி அந்த ஊழியக்காரர் ஜெப மையத்தின் சோதர டைரக்டருக்கு போன் பண்ணார். அதை போன் பண்ணி, பாசைய மக உங்கள்கிட்ட பேசணும் விரும்புறா, ஒரு நிமிஷம் பேச முடியுமான்னு சொல்லி சொன்னார்கள். பேசினேன். அப்போ சொன்னா, அங்கிள் நான் எதிர்பார்க்கவே இல்லை, நீங்க என்ன சொல்லிட்டு போனீங்களோ அதே மாதிரி எனக்கு வேற கம்பெனி வந்திருக்கு. ஆனா ஒரு பிரச்சனை என்னன்னா, ஒரே நேரத்துல 2 இன்டர்நேஷனல் கம்பெனில இருந்து எனக்கு அழைப்பு வந்திருக்கு. இப்ப இதுல எது நான் என்ன பண்றது, அட்டன் பண்றதுன்னு தெரியல. ஒரே இடத்துல 2மே மிகப்பெரிய கம்பெனி, 2மே ரொம்ப ஸ்டாண்டர்டானது. இதுல நான் சூஸ் பண்றது எதுன்னு தெரியல, ஒரே கன்ஃபியூஸா இருக்குது. அதுக்காக தான் உங்களுக்கு கால் பண்ணேன், நீங்க ஜெபம் பண்ணி சொல்லுங்க. அப்ப நான் சொன்னேன், மொத எதுல இருந்து உங்களுக்கு மெயில் வந்தது, யார் உங்களை ஃபர்ஸ்ட்
கான்டாக்ட் பண்ணாங்க அப்படின்னு கேட்டுட்டு அந்த கம்பெனி ஏதோ அதுக்கு நீங்க உங்களை ஒப்பு கொடுங்க, நீங்க அடுத்த ப்ராசஸிங் ஆரம்பிங்க. அப்போ அந்த மகள் சொன்ன வார்த்தை, நீங்க என்ன சொன்னீங்களோ அதே மாதிரி கர்த்தர் செய்தார் அப்படின்னு ஆச்சரியப்பட்டு போனேன். இவ்வளவு குறுகிய நாட்களுக்குள் கர்த்தர் இவ்வளவு பெரிய வாய்ப்பை திறந்திருக்கிறார். இது ஏன் சொல்றேன்னா, கர்த்தர் அவர் சொல்லுகிறார், ஒரு புதுமையை சிருஷ்டிக்கிறேன் என்று சொல்லி. புதுமையை சிருஷ்டிக்கிறேன் என்று சொன்னாலே அது நீங்க திகைக்கத்தக்கதான காரியமாகவும் பிரமித்து கூப்பிடத்தக்கதான காரியமாகவும் ஆண்டவர் அதை சிருஷ்டிக்க வல்லவராயிருக்கு. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்ல. சரி, தேவன் அந்த எரேமியா 31:22 படி புதுமையை சிருஷ்டிக்கிறார். அந்த புதுமையை சிருஷ்டிக்கிறவை எதற்காக புதுமையை சிருஷ்டிக்கிறார்? அங்க புதுமையை செய்ய வேண்டிய அவசியம் என்ன தெரியுமா? அதற்கு வேதம் அழகான விளக்கம் கொடுக்கிறது. ஏசாயாவின் புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 10வது வசனம். ஏசாயா 41:10 வாசிக்கிறேன். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். அல்லேலூயா. ஆண்டவர் புதுமையை சிருஷ்டிப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? அங்கு ஏசாயா 41:10 சொல்லுகிறது, திகைக்காதே. திகைக்கத்தக்கதான ஒரு புதுமையை நான் செய்வேன், ஆனாலும் நீ திகைக்க வேண்டாம். ஏன்னாக்கா, என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்பதற்கு நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். நான் உங்கள் தேவன், நான் உங்களை சிருஷ்டிகர், நான் உங்களை நடத்துகிறவர். அது மாத்திரமல்ல, என் நீதியின் வலது கரத்தினால் நான் உங்களை தாங்குகிறேன் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்வதற்காகவே அந்த புதுமையை நான் சிருஷ்டிக்கிறேன். எனக்கன்பான தெய்வ பிள்ளைகளே, இந்த தெய்வ வார்த்தையை கேட்கிற உங்க வாழ்க்கையில இந்த செய்தியை கேட்டுட்டு SSK சாமுவேல் பாஸ்டர் சொன்னாரு அதனால நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காம, இந்த வசனத்தை கையில இறுக உறுதியா பிடித்துக் கொள்ளுங்க. ஆண்டவரே, நீர்தானே சொன்னீர் எரேமியா 31:22 ஒரு புதுமையை சிருஷ்டிப்பார், அதுவும் கர்த்தர் சிருஷ்டிப்பார் இருக்கே. அப்ப எனக்கு சிருஷ்டியும் அது திகைக்கத்தக்கதான ஒரு ஆச்சரியமா இருக்கும் என்று எங்கள் ஊழியக்காரர் சொன்னாரே. பிரமித்து கூப்பிடத்தக்கதா இருக்கும் என்று சொன்னாரே. நீதியை வெளிப்படுத்துவதற்காக கர்த்தர் செய்வார் என்று சொன்னேன். எனக்கு அந்த புதுமையை திருப்தி தரும். என் மக வாழ்க்கையில அந்த புதுமை எனக்கு தேவை. என் மகன் ஜீவியத்துல அந்த புதுமை சிருஷ்டிக்கப்படணும். அது நீ செய்யும் என்று இந்த செய்தியை கேட்டுட்டு மீண்டும் செய்தியை கேட்டு அதோடு இந்த வசனத்தை வச்சு நல்ல ஒரு கண்ணீரோடும் அழுகையோடும் ஜெபித்து பாருங்க. தேவனாகிய கர்த்தர் அவர் சொன்ன நல் வார்த்தையின்படியே அந்த புதுமையை சிருஷ்டிப்பார். இங்க சொல்லப்படுகிற புதுமை என்பது எது தெரியுமா? நம்முடைய அறிவுக்கு அப்பாற்பட்டது, நம்முடைய புத்திக்கு அப்பாற்பட்டது, நாம் சிந்திக்கிறதற்கும் மேலானதுக்கு பேர்தான் புதுமை. இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன்னு சொன்னார். அந்த புதிய காரியம் என்பது வேறு. புதுமையை சிருஷ்டிக்கிறேன் என்பது இந்த பூமியிலேயே இல்லாததை உங்களுக்காக தேவன் சிருஷ்டிப்பது. வேறு ஒருவருக்கும் கிடைக்காதது உங்களுக்கு கிடைக்கும் என்று சொன்னா அதுக்கு பேரு புதுமை. அப்படிப்பட்ட காரியத்தை தான் புதுமையை சிருஷ்டிப்பார் என்று சொன்னா, நீங்க கர்த்தருக்கு பிரியமானவங்களா இருந்துட்டீங்க, ஆண்டவர் உங்க மேல பிரியமா இருக்கிறது உண்மைன்னாக்கா, உங்களுக்காக இல்லாத ஒன்றை உருவாக்கி கூட கர்த்தர் கொடுத்துருவார். இல்லாத ஒன்றை கூட இருக்கிற மாதிரி புதுசா செஞ்சு கொடுத்துடுவார். அதுதான் இங்க சிருஷ்டிப்பு, அதுதாங்க புதுமையை கர்த்தர் செய்தல்,
அந்த புதுமையின் காரியம் உங்க ஜீவியத்துல நடக்கும். இதை நான் ஆவியில் நிறைந்து பரிசுத்த ஆவியான ஒரு அபிஷேகத்தோடும் கர்த்தருடைய சத்திய வசனத்துல தேறினவனாயும் அந்த வசனத்தின் மீது இருக்கிற உறுதியோடு சொல்லுகிறேன். உங்க ஜீவியத்துல கர்த்தர் உங்களுக்கு ஒரு புதுமையை சிருஷ்டிப்பார். அது உங்க கண்கள் காணும், அது உங்களுக்கு சம்பவிக்கும். தேவனதை நடப்பிப்பார். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் புதுமையை சிருஷ்டிப்பார் என்று சொன்னால், ஒன்று திகைக்கத்தக்கது, பிரமித்து கூப்பிடத்தக்கது என்று பார்த்து, இரண்டாவதாக இந்த புதுமையை சிருஷ்டித்தல் என்பது எதை குறிக்கிறதா இருக்கிறது? அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 7ஆம் அதிகாரம் 6வது வசனம் வாசிக்கிறேன். ஜெபத்தோடு கவனிங்கள். 7:6. இப்பொழுதோ நாம் பழமையான எழுத்தின்படி அல்ல, புதுமையான ஆவியின்படி ஊழியம் செய்யத்தக்கதாக நம்மை கட்டியிருந்த நியாயப்பிரமாணத்துக்கு நாம் மரித்தவர்களாகி அதினின்று விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை, கிருபை, தயை உண்டாவதாம். இப்போ இந்த புதுமையை சிருஷ்டிப்பது என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? அந்த ரோமர் 7:6 சொல்லுகிறது, பழமை மரித்து போகிறது, புதியது உண்டாகிறது. அந்த வசனம் சொல்லுகிறது, பழைய நியாய பிரமாணத்துக்கு நாம் மரித்தவர்களாகி அதிலிருந்து விடுதலையாக்கப்படுகிறோம். அப்ப என்ன அர்த்தம்? உங்க வீட்டில காலாகாலமா இருக்கிற பழமையான பாரம்பரியத்தை ஆண்டவர் மரணத்துக்கு, அழிவுக்கு ஒப்பு கொடுத்து உங்க வீட்டில ஒரு புதிய ஆராதனைய கர்த்தர் துவங்க போகிறார். உங்க வீட்டில காலமா இருக்கிற பலவிதமான வாக்குவாதங்கள், முறுமுறுப்பு, ரட்சிக்கப்படாதவர்களை போல காணப்படுகிற ஒரு மாம்சீகத்தின் கிரியை, இதெல்லாம் தேவனால் மாற்றப்பட்டு ஒரு தெய்வீக சுபாவத்தை, நல்ல அன்பின் உடன்படிக்கைய அந்த வீடே ஒரு மகிமை நிறைந்ததாய் கர்த்தர் மாற்றப் போகிறார். பழையதை தேவன் அழிப்பார், புதியதை தேவன் உண்டாக்கும். பழையவைகள் எல்லாம் வெளியே போகும், புதியது எல்லாம் சிருஷ்டிக்கப்படும். நான் ஒரு கொஞ்சம் வெளிப்படையா சத்தியத்தை பேச விரும்புறேன். ரொம்ப சிறுமைப்பட்ட, தரித்திரியப்பட்ட, ஒன்றுக்கும் வழியில்லாத ஒரு சூழ்நிலையில் இருந்துதான் கர்த்தர் என்னை தேர்ந்தெடுத்தார். அந்த அடிமட்டத்துல இருந்துதான் கர்த்தர் என்னை உயர்த்தி இன்றைக்கு மாதத்துக்கு பல லட்சக்கணக்கான ரூபாய் ஊழியங்களுக்காக அநேகருக்கு செய்ய வைத்திருக்கிறார். ஒரு காலத்துல என்னுடைய கண்ணின் காட்சியும் மன விருப்பம் என்னன்னா, எங்க போனாலும் அங்க ஒரு பொருள் அழகா இருக்குன்னா அது எது பழைய விலைக்கு எங்க கிடைக்கும், விலை குறைந்ததை எப்படி கிடைக்கும், அது செகண்ட் ஹேண்ட்ஸ்ல வாங்கினா போதும், அது பயன்படுத்தின பொருள் வாங்கினா போதும். ஏன்னா அப்படி வாங்கினாதான் அது விலை கம்மியா இருக்கும். நமக்கு அது போதும் என்று சொல்லி பழையவைகள் மீது ஒரு பெரிய கவனம் இருந்தது. ஒரு நாள் என்னுடைய மூத்த மகன், இப்போது போதகராயிருக்கிற ரெவரண்ட் எபி சாம்ராஜா, சின்ன பிள்ளை, அப்போ அவருக்கு ஒரு சைக்கிள் வாங்கி கொடுக்கணும். சைக்கிள்ல 3 சக்கர சைக்கிள், சின்ன பிள்ளைங்க ஓட்டுறது. அப்ப நான் சைக்கிள் மாத்தலாம் பார்த்து எல்லா பிளாஸ்டிக்கும் அப்படி இப்படிமா இருந்துச்சு. கடைசியில ஒரு மார்க்கெட் சொன்னாங்க, இந்த மார்க்கெட் போனீங்கன்னா இப்படி ஒரு சைக்கிள் எல்லாம் கிடைக்கும். நான் அங்க போனேன். அங்க போயிட்டு பார்த்து நல்ல முழுக்க இரும்பினால் செய்த நல்ல ஒரு வித்தியாசமான ஒரு சைக்கிள் கிடைச்சு.
நான் பார்த்தேன் கடையில அவரை 8000 10,000 கொடுத்து அதை வாங்கி பிளாஸ்டிக்கு அவர் தட்டுனாக்கா உடையுது. இது எவ்வளவு நல்லதுன்னு சொல்லி கஷ்டப்பட்டு அந்த வண்டி லைன்ல தூக்கி போட்டு கொண்டு வந்து நேர வீட்டுக்கு வச்சு அதுக்கு நானே பெயிண்டிங் எல்லாம் பண்ணி எல்லாம் பண்ணேன். வண்டி குழந்தைய ஓட்ட விட்டாச்சு. இப்ப பிள்ளை ஓட்டிட்டு இருக்காரு. ஆனா அது பாக்குறப்பெல்லாம் பாத்தீங்கன்னா, ஐயோ நம்ம பழச வாங்கி கொடுத்தாச்சு, பழச வாங்கி புதுசாக்கி கொடுத்தோம், இப்படியே மனசு பேச ஆரம்பிச்சு. அன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணேன், என்னுடைய ஜீவியத்துல இனி பழைய பொருட்களை வாங்குவதோ பழைய பொருட்களுக்கு விருப்பத்தை இருதயத்தை கொடுப்பதோ கூடாது என்று ஓசோத்திரம் அந்த என்னுடைய மூத்த மகன் இளம் சின்ன குட்டி பிள்ளையா இருக்கும் ஒரு தீர்மானம் பண்ணேன். என்னைக்கு அந்த பழமையை குறித்து சிந்திக்கிறதை விருப்பப்படுறதை விட்டு வெறுத்துட்டு, ஆண்டவரே நீர் புதிய தேவன், நீர் புதுமையை சிருஷ்டிக்கிறவை, எனக்கு எல்லாத்தையும் புதிதாய் தாரும் என்று ஜெபிக்க ஆரம்பித்தேன். ஆண்டவர் அப்படியே ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார், ஆண்டவர் அப்படியே மகிமைப்படுத்த ஆரம்பித்தார். இப்ப பாத்தீங்கன்னா நினைக்காத எதிர்பார்க்காத காரியங்களை விலை உயர்ந்ததாய் கர்த்தர் கொடுக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மேம்படாது. சமீபத்துல ஒரு சகோதரர் என்ன ஒரு கடைக்கு கூட்டு போயிட்டு பாஸ்டர் வாங்க, உங்களுக்கு நான் ஒரு ட்ரெஸ் எடுத்துறேன். நான் சொல்ல வீட்டுல எவ்வளவு மலை மாதிரி குமிஞ்சு கிடக்கு, வேண்டாம். இல்ல உங்கள்கிட்ட இருக்க ட்ரெஸ் வேற, நான் ஒண்ணு வாங்கி தரேன்னு சொல்லிட்டு கூட்டு போயிட்டு ஒரு ஷர்ட் வாங்கினேன். ஷர்ட் வாங்கி கொடுத்தா போனா கடைசி நான் விரும்புகிறபடி என்னோட சைஸுக்கு சரியானது இல்லை. அதுல ஒண்ணுதான் இருக்கு. அந்த கடையில பாக்குறோம் கிட்டத்தட்ட ஆரம்ப விலை, ஒரு சாதாரண ஒரு சட்டை ஆரம்ப விலையே கிட்டத்தட்ட 2000 ரூபாய். அதுக்கு மேல ஒவ்வொரு சட்டையும் 8000 20,000 40,000 இப்படி போயிட்டு இருக்கு. கடைசியா சொல்றோம், எனக்கு ஏற்றபடி ஒரு ஊழியக்காரன் அணிவிக்கக்கூடிய அந்த பொருளை தேடி கண்டுபிடிச்சு கஷ்டப்பட்டு கொண்டு எடுத்தேன். அதுவே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பல ஆயிரம் ஆயிடுச்சு. ஆனா வெளியில வரும்போது ரொம்ப கூலா அவர் பாட்டுக்கு சாதாரணமா கொடுத்துட்டு இருந்தார். அப்ப நான் கேட்டேன், ஏன்பது ஒரு ஷர்ட்டுக்கு இவ்வளவு செலவழிக்கிறீங்க? அப்ப அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, பாஸ்டர் நீங்க ஊழியக்காரன், முதலாவது உங்களுடைய சரீரத்தில் இருக்கிற வஸ்திரமானது நேர்த்தியானதும் அது நல்ல புதிதா இருந்தால்தான் அது ஜனங்களுக்கும் நல்லது, கர்த்தரும் சந்தோஷப்படுவார். நீங்க பத்தி கவலையே படாதீங்க. அப்ப நான் யோசித்து பார்க்கிறேன், நாம் என்றைக்கு பழமையை நினைச்சு அதை வாங்கணும், செகண்ட்ஸ்ல வாங்கணும், குறைவானது வாங்கணும், குவாலிட்டி இல்லாதது குவான்டிட்டி குறைவானது அப்படி பார்க்கணும் என்னைக்கு விரும்புறோமோ அதன்படிதான் நம்முடைய ஆசீர்வாதங்கள் நமக்கு வருகிறது. ஆனா என்னைக்கு கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து இந்த ரோமர் 7ஆம் அதிகாரம் 6வது வசனத்தின்படி பழமைகளை மரணத்துக்கு ஒப்பு கொடுத்து புதுமையை கர்த்தருக்கு கேட்க ஆரம்பித்தனோ, அன்று முதல் இன்றைக்கு வரைக்கும் எல்லாம் நேர்த்தியானதை கர்த்தர் செய்கிறார். கடந்த வாரத்திலே என்னுடைய வீட்டுக்கு நம்முடைய இயேசு நிலைமை அலுவலகத்துக்கு 2 தேவ பிள்ளைகள் வந்திருந்தாங்க. அப்ப நைட்டு கர்த்தர் அங்க ஒரு லைட் ஒன்று போட்டேன். அப்போ உடனே சொன்னாங்க, பாசு எல்லாமே வித்தியாசம், எதை எடுத்தாலும் வித்தியாசம், எல்லாரும் செய்யறது எதையும் செய்யறது கிடையாது, லைட்டு முதற்கொண்டு வித்தியாசம். இது எங்க இருந்து வருது அப்படின்னாக்கா, யாரோ கற்றுக் கொடுத்து யாரையோ பார்த்து அல்ல, என்னைய பொறுத்தளவுக்கு என் ஜீவியத்தை வடிவமைக்கிறவர் கர்த்தர், என் வாழ்க்கையை செப்பனிடுகிறவர் கர்த்தர், எனக்கு நடைமுறையை சொல்லிக் கொடுக்கிறவர் கர்த்தர். அப்போ இன்னைக்கு எல்லாமே புதிதாய் தேவனுடைய ஊழியக்காரனாக நான் சொல்லுகிறேன், இந்த ரோமர் 7:6 கர்த்தர் நல்லவே, பழமையானதின்படி அல்ல புதுமையான ஆவியின்படி. பழமை என்பது எதை குறைக்கிறது? அது நியாய பிரமாணத்தை குறைக்கிறது. புதுமை என்பது எதை குறைக்கிறது? ஆவியின்படி ஜீவியத்தை குறைக்கிறது. நீங்க உங்க மாம்சத்தில் சிந்திக்கிறதை விட்டுட்டு ஆவியில சிந்திங்க, ஆவியில தீர்மானம் பண்ணுங்க, ஆவியில முடிவெடுங்க, அந்த ஆவியின்படி செயல்பட ஆரம்பிங்க. இன்னைக்கு மாம்சத்தில் செயல்படுகிறவர் கிறிஸ்தவர்களா 99.9%. கடைசிய மிச்ச மீதியா இருக்கிறது ஒரே 1% எப்படி இருக்கிறாங்க? நல்ல ஆவியின்படி யோசிக்கிறது,
இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். எனக்கு குறைஞ்சது வேணும், பழசு வேணும், சின்னதா வேணும், சாதாரணமானது வேணும், அற்பமானது போதும், இப்படி இல்லாமல் தேவன் புதுமையை சிருஷ்டிக்கிறவர். எல்லாவற்றையும் புதிதா எனக்கு கொடுப்பார். அந்த ஒரு ஆவியின் சிந்தனைக்கு வாங்க தேவ பிள்ளையே. அந்த ஆவியின் சிந்தனைக்கு வந்தால் தேவனாகிய கர்த்தர் இந்த எரேமியா 31:22 படி கர்த்தர் உங்க ஜீவியத்திலே ஒரு புதுமையை சிருஷ்டிப்பார். இந்த தரிசனம் இன்று முதல் உங்களுக்கு வருவதான். இன்னொன்னு சொல்றேன், டெய்லி தினந்தோறும் ஆராதனைக்கு வர்றோம், அழகான செய்திகளை கேட்கிறோம், நல்லா இருக்குன்னு போறோம். இல்லைங்க, நீங்க அப்படி வர்றதுனால ஒரு நயா பைசா பிரயோஜனம் கிடையாது. வந்து தேவனுடைய வார்த்தையை நீங்க கேட்கறது உண்மைன்னா அந்த வார்த்தைய உங்க ஜீவியத்துல நீங்க அப்பியாசப்படுத்தணும். அது அப்படியே நீங்க சொல்ற மாடானது புல்ல மேய்ஞ்சிட்டு வைக்கோலை தின்னுட்டு கீழே உக்காந்துகிட்டு நல்ல நிதானமா அசைப்படுது பாருங்க. தின்னதையே தின்னு, கடிச்சதையே கடிச்சு, மென்னதையே மென்னு நிதானமா அதை விழுங்குது பாருங்க. அதை போல இந்த கேட்ட செய்திய திரும்ப கேட்டு சொன்ன வழிய திரும்ப யோசிச்சு இது அப்படியே சிந்தனையில கொண்டு வந்து, ஆண்டவரே எனக்கும் அந்த பாக்கியத்தை தாரோ, எனக்கும் அந்த சிந்தனையை தாரோ, நானும் புதுமையை பெற்றுக்கொள்ளணும், நானும் பழசை நினைக்க கூடாது, பழசை வாங்கக்கூடாது, அற்பமானதை தேடக்கூடாதுன்னு சொல்லி நீங்க நடக்கும் போது, படுக்கும் போது, சமையல் பண்ணும் போது, வண்டியில போகும்போது, வேலை பார்க்கும் போது இது அப்படியே அசை போடணும். இது அப்படியே நீங்க நல்லா மெடிடேட் பண்ணணும். மெடிடேட் நல்லா தியானிக்கணும். அது அப்படியே சிந்திக்கணும். உங்க சிந்தனையில இதை கொண்டு வரணும். அதை கொண்டு வந்து அப்படியே அதுல உங்களுக்கு நீங்களே ஒரு தீர்மானம் பண்ணணும். இதெல்லாம் உங்களுடைய இதுதான் ஆவியின்படி. அந்த ஒரு தீர்மானத்துக்குள்ள, அந்த ஒரு மெடிடேஷனுக்குள்ள, அந்த ஒரு திங்கிங்குள்ள இது அப்படியே நீங்க அசை போடுகிற அனுபவத்துல வந்து பாருங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்க கண்கள் காண்கிறதே நேர்த்தியாயிருக்கும். உங்களுக்கு கிடைக்கிறது எல்லாமே நூதனமாயிருக்கும். மகிமையானதை கர்த்தர் செய்வார். புதுமையானது உங்க வீட்டில நிறைய சிருஷ்டிக்கப்படும். புதுமையானது உன் ஆவிக்குரிய ஜீவியத்தில் நிறைய சரி. யார் புதுமையை சிருஷ்டிக்கப்பட்டது? ஆவியிலே சிருஷ்டிக்கப்பட்டது யார்? லூக்கா சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் கடைசி வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. லூக்கா 15 கடைசி வசனத்தை வாசிக்கிறேன், ஜெபத்தோடு கவனிங்க. அருமையான ஒரு வசனம். உன் சகோதரனாகிய இவனோ மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான். ஆனபடினால் நாம் சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சியாய் இருக்க வேண்டுமே என்று சொன்னார். இப்ப கவனிங்க, இளைய குமாரனை குறித்து பைபிள் சொல்லுது, இவன் மரித்தான், செத்துட்டான். செத்தவன் செத்து மண்ணோட போயிடல. பைபிள் சொல்லுது அவன் திரும்ப உயிர்த்தான். அப்படின்னா என்ன அர்த்தம்? தகப்பனோடு இருக்கும்போது அவன் மாம்சத்தின்படி, நியாய பிரமாணத்தின்படி ஆஸ்தியை அபகரிக்கிறவனாய் வாழ்ந்தான். ஆனா வெளியில போய் பாடுபட்டு உள்ளே வரும்போதோ அவன் அனுபவத்தோடும் நிறைய பிரமாணத்தை கற்று தேறினவனா வந்தபடினால் இப்ப அப்படியே சுத்துறோம், உயிரோடு வருகிறான். நல்ல ஒரு சிந்தனை, நல்ல ஒரு எண்ணம், நல்ல ஒரு அர்ப்பணிப்பு. அவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான். ஊழியக்காரனாகி நான் சொல்றேன், உங்க ஜீவியத்தில் இருக்கிற பழையவைகளை கர்த்தர் ரோமர் 7:6 படியும், இந்த லூக்கா 15 கடைசியின் படியும் ஆண்டவர் மரணத்துக்கு ஒப்பு கொடுப்பார். முந்தினவைகளை அழிப்பார், பழையவைகளை கர்த்தர் எடுப்பார். இனி கர்த்தர் கொடுக்கிறதெல்லாம் புதிதாயிருக்கும். இந்த இளையகுமாரனுக்கு மட்டும் கிடையாது, இயேசு ஊழியம் செய்யும் போது லேகியோன் என்னும் அசுத்த ஆவியினால் அலைக்கழிக்கப்பட்டவன் வந்தான். அவனுக்கு என்னெல்லாம் கிடைச்சது பாருங்க. நல்ல சங்கிலி கிடைச்சது, நல்ல கல்லு கிடைச்சது, நல்ல கல்லறை கிடைச்சது, நல்ல இருட்டு கிடைச்சது, நல்ல வனாந்தரம் கிடைச்சது. இதுதான் அவனுடைய பழைய ஜீவியம்.
ஓ சோத்திரம், அவன் கர்த்தர் நல்லவன். முந்தின ஜீவியத்துல இருந்தான். என்னைக்கு ஆண்டவர் அவனுக்குள் இந்த ஆவியை விரட்டி அவனை விடுதலையாக்கினாரோ அதுக்கு பின்னாடி பாருங்க, அவனுக்கு நல்ல சட்டை கிடைச்சது, நல்ல கீழ் வஸ்திரம் கிடைச்சது, இயேசுவின் பாதம் கிடைச்சது, ஆண்டவருக்காய் சாட்சியாய் வாழ முடிந்தது. இதுதான் புதுமையை சிருஷ்டிக்கிற தேவன். ஒரு மனுஷனுக்கு இருக்கிற 6000 பிசாசு, அதையே ஆண்டவர் துரத்தி அவனை விடுதலையாக்க முடியும், அவனை புதுமையா சிருஷ்டிக்க முடியும்னா உங்க குடும்பத்தில் இருக்கிற சண்டைய முடிவுக்கு கொண்டு வர ஆண்டவரால் முடியாதா? உங்க குடும்பத்துக்குள்ள இருக்கிற மனக்கசப்புகளை முடிவுக்கு கொண்டு வர முடியாதா? உங்க குடும்பத்தில் இருக்கிற பிரிவினைகளை விரட்டுவதற்கு ஆண்டவரால் முடியாதா? அவர் இன்றைக்கே எரேமியா 31:22 படி புதுமையை கர்த்தர் சிருஷ்டிக்கிறவராயிருக்கிறார். இளைய குமாரனுடைய ஜீவியத்திலே ஒரு சிருஷ்டிப்பு, லேகியோன் பிடித்த மனுஷனுக்கு ஒரு புதிய சிருஷ்டிப்பு, அவனுக்கு புதிதாய் சிருஷ்டிக்கப்பட்டது. உண்மைதான், உங்களுக்கும் கர்த்தர் அதை செய்வார். ஆனா நீங்க இந்த உடைஞ்சது, கிழிஞ்சது, நஞ்சது, நொஞ்சது, அந்தது, போனது, வந்தது, தாத்தாவது, பாட்டியது, அப்பாவது, ஐயோ அது வேணும் இது வேணும், இதெல்லாம் தூக்கி திணிச்சு வைக்கிறது, நுழைச்சு வைக்கிறது, மறைச்சு வைக்கிறது, மூடி வைக்கிறது, கட்டி வைக்கிறது, தொங்க வைக்கிறது, இதெல்லாம் அந்த தரித்திரியம் பிடிச்ச பழக்கத்தை முதலாவது விடணும். அந்த தரித்திரியம் பிடிச்ச எண்ணங்களை விடணும். அதெல்லாம் தூக்கி வேண்டாததால் ரொம்ப நாள் பயன்படுத்த முடியாதது, பயன்படுத்த வேண்டாதது, பயன்படுத்த தெரியாததெல்லாம் தூக்கி யாருக்கா கொடுங்க, இல்லாட்டி தீய வச்சு எறிங்க. அதெல்லாம் நீங்க பண்ணுங்க. ஒரு ஊழியக்காரனா அனுபவத்தோடு சொல்றேன், அவர் உங்க ஜீவியத்துல புதுமையை சிருஷ்டிக்க வேண்டிய நாள் வந்துவிட்டது. அவர் புதுமையை செய்ய வேண்டிய நேரம் வந்துவிட்டது. நீங்க இப்படி மாறினாதான் உங்க பையனுடைய கேரக்டர் மாறும். நீங்க இதெல்லாம் செஞ்சாதான் உங்க பொண்ணு அதே மாறுவா. உங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் தான் உங்களுடைய பிள்ளைகளுடைய லைஃப் ஸ்டைலா இருக்கும். நீங்களே அப்படி மாறலன்றப்போ பிள்ளைகள் வாழ்க்கையில மாற்றத்தை பார்க்க முடியாது. கர்த்தர் தெளிவா சொல்லிட்டாரு, கர்த்தராகிய நான் புதுமையை சிருஷ்டிக்கிறேன். சொல்லி முடிக்கிறேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அடுத்ததாக இந்த புதுமையை சிருஷ்டித்தல் என்றால் என்ன? ஒரு வார்த்தையை நான் சொல்லி முடிக்கிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 71 சங்கீதம் 1வது வசனம். சங்கீதம் 71:1 வாசிக்கிறேன். ஜெபத்தோடு கவனிங்கள். கர்த்தாவே, உம்மை நம்பி இருக்கிறேன், நான் ஒருபோதும் வெட்கம் அடையாதபடி செய்யும். பிரைஸ் சொல்லார். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவர். இங்கு அருமையான ஒரு வார்த்தை வாசிக்கிறோம். பழமை இருக்கிறதுனால, பழையவைகள் இருக்கிறதுனால அங்க நடக்கிறது என்ன? நிறைய வெட்கப்பட வேண்டிய காரியம், வெட்கப்பட வேண்டிய செயல் அங்கு காணப்படுது. ஆனால் தேவன் புதிதான ஒன்றை சிருஷ்டிக்கும் போது அங்கு நடக்கிறது என்ன? கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவர். மன்னிக்கணும். சங்கீதம் 71 சங்கீதம் 7வது வசனம். 71:7 வாசிக்கிறேன். அநேகருக்கு நான் ஒரு புதுமை போலானேன், நீரோ எனக்கு பலத்த அடைக்கலமாய் இருக்கிறீர். அல்லேலூயா. இங்க சங்கீதக்காரன் கொடுக்கிற அருமையான ஒரு சாட்சி பாருங்க. இதுக்கு முன்னாடி என்னை பார்த்தவங்க துரத்துனாங்க, இதுக்கு முன்னாடி என்னை பார்த்தவங்க விரட்டுனாங்க, இதுக்கு முன்னாடி என்னை பார்த்த சீமையை சொன்னா நாயின் மவனே போன்னு சொன்னான். இதுக்கு முன்னாடி என் மகன் அப்சலோமே என்னை துரத்த பார்த்தான். இதுக்கு முன்னாடி என் வாழ்க்கை வனாந்தரமா இருந்துச்சு. ஆனா ஆண்டவரே, இப்போ என் ஜீவி எப்படி இருக்குன்னா, அநேகருக்கு நான் ஒரு புதுமையை போல் ஆயிட்டேன். என்னை பாக்குறாங்க, என் ட்ரெஸ் பாக்குறாங்க, என் காலில் செருப்பை பாக்குறாங்க, நான் நடைய பாக்குறாங்க, என் கூட வர ஆட்களை பாக்குறாங்க, சொல்றோம் என் பேச்ச பாக்குறாங்க. அவங்களுக்கு ஒரே ஆச்சரியம். தாவீதுன்னா எப்படி? ஒரு சட்டை போடாத பையன், பழைய துண்டை இடுப்புல கட்டிட்டு இருக்கிற பையன், இடுப்புல அவனுக்கு இடுப்புல பாத்தீங்கன்னா ஒரு பை ஒன்று தொங்கிட்டு இருக்கும், அதுக்குள்ள 4-5 கல் இருக்கும்,
கையில பார்த்தா நெறி பிடிக்கிற மாதிரி, காக்கா அடிக்கிற மாதிரி ஒரு கவனம் வச்சுட்டு இருப்பான். இதுதான் தாவீது, இதுதான் எல்லாருக்கும் நினைப்பு. ஆனா ஒரு நாள் கர்த்தர் அந்த தாவீதை தலை கீழாய் மாற்றினார். ஒரு புதுமையை சிருஷ்டித்ததுதான் தாமதம் பாருங்க. அந்த புதுமை வந்த உடனே சட்டை இல்லாத அனுபவம் போயிருச்சு. இடுப்புல இருந்த அடைப்ப பையி போயிருச்சு. அடைப்ப பையுக்குள்ள இருக்கிற கல்லெல்லாம் போயிருச்சு. கையில் இருந்த கவனு போயிருச்சு. இடது கையில் இருந்த தடி போயிருச்சு. எல்லாமே போயிருச்சு. இப்ப தாவீதுக்கு என்ன வந்துருச்சு? தலையில கிரீடம் வந்து விட்டது. உடம்புல ராஜ வஸ்திரம் வந்து விட்டது. பாதத்திலே அருமையான பாத ரட்சை வந்து விட்டது. அவன் உட்காருவதற்கு அருமையான ராஜ வெண் குதிரை வந்து விட்டது. இப்போ அவன் உட்காருவதற்கு பெரிய சிங்காசனம் வந்து விட்டது. இப்ப தாவீது ஒரு 10 அடி நடந்தாலே பின்னாடி 100 பேர் நடக்கிறாங்க. இப்போ அந்த தாவீதை பார்க்கிற எல்லாரும் சொல்றாங்க, இவர் எப்படி புதுசாயிட்டாரு, எப்படி ஆச்சரியமா மாறிட்டாரு. நான் சொல்றேங்க, இந்த சங்கீதம் 71:7 படி உங்களை பார்க்கிறவர்களும் புதுமையை பார்க்கத்தக்கதாக ஒரு பலத்த அடைக்கலத்துக்குள் கர்த்தர் உங்களை வைத்துக் கொள்ள விரும்புகிறார். இது தேவனுடைய வசனம் தானே, இது வேதத்தில் தானே சொல்லப்பட்டிருக்கு. இதை போதிக்கிற ஊழியக்காரனாகி நானும் தேவனுக்காக சத்தம் போட்டு கத்துகிறவன் தானே. எனக்கு அந்த புதுமையை செய்தார் அல்லவா, அப்ப ஏன் உங்களுக்கு செய்ய மாட்டார்? உங்களை பார்க்கிறவர்களுக்கு நீங்கள் புதுமையானவர்களாய் காணப்பட வேண்டிய நாள் வந்துவிட்டது தாயாரே. உங்களை காண்கிறவர்களுக்கு நீங்க ஒரு புது சிருஷ்டியாய் வெளிப்பட வேண்டிய நேரம் வந்துருச்சு தேவ பிள்ளை. அதை நீங்க விசுவாசிங்க. ஆனந்த கண்ணீரோடு நன்றி சொல்லுங்க. அடைப்ப பையையே தூக்கி தெரியாதீங்க, கூழாங்கல்லையே எடுத்து தெரியாதீங்க, கவனையே கையில ஆட்டி தெரியாதீங்க, தடியை பிடிச்சி நாயையும் பேயையும் விரட்ட மாதிரி இருந்துட்டு இருக்காதீங்க. கர்த்தர் நல்லவன். அது ஒரு காலம், அது ஆரம்ப ஜீவியம். இப்ப ரசிக்கப்பட்டு இத்தனை வருஷம் ஆயிடுச்சு, மனம் திரும்பி இத்தனை வருஷம் ஆச்சு, சத்தியத்தை கேட்டு இத்தனை வருஷம் ஆச்சு, ஒரு மாற்றம் இல்லாட்டி உங்களுக்குள்ள புதுமை இல்லைன்னு தான் அர்த்தம். அப்ப நீங்க மாற விரும்பலன்னு அர்த்தம். உங்க சிந்தை மாறணும், எண்ணம் மாறணும், பேச்சு சுபாவம் குணம் மாறணும், எல்லாம் ஒரு புதுமையாய் மாறணும். ஒரே ஒரு வார்த்தையை நான் சொல்லி முடிக்கிறேன். இந்த புதுமையை சிருஷ்டிக்கிறது எங்க ஆரம்பித்து எங்க முடியுது தெரியுமா? ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்துல முத ஆண்டவர் வானத்தையும் பூமியையும் புதுசா சிருஷ்டிக்கிறார். அந்த ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்துல ஆரம்பிச்ச அந்த புதுமையின் சிருஷ்டிப்பின் ஊழியம் எங்க நிறைவடையுது தெரியுமா? நீங்க ஆச்சரியப்படுவீங்க. வெளிப்படுத்தின விசேஷத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் என்று நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் சோதரம் கர்த்தர் 5வது வசனம் வாசிக்கிறேன். சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். இந்த வசனம் சத்தியமும் உண்மையானவைகள் என்றார். ஆதியாகமத்துல புதுசா சிருஷ்டிக்க ஆரம்பிச்ச கர்த்தர் இந்த பரிசுத்த வேதாகமம் எழுதி முடிக்கிற வரைக்கும் புதுமையை சிருஷ்டித்துக் கொண்டே இருந்தார். அதுதான் வெளிப்படுத்தல் 21:5 சொல்கிறது, நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? உங்களை மட்டும் இல்லைங்க, உங்க புருஷனையும் புதிதாய் மாற்ற போகிறார், உங்க மனைவியை புதிதாய் மாற்ற போகிறார், உங்க பிள்ளைகளுடைய நடவடிக்கை ஜீவியத்தை கர்த்தர் புதிதாய் மாற்ற போகிறார், உங்க மருமக்கமாருடைய நடவடிக்கை சுபாவத்தை புதிதாய் மாற்ற போகிறார், உங்க பேர பிள்ளைகளுடைய தரம் பயங்கரமா புதுமையாக்கப்பட போகிறது. ஆண்டவருக்கு இருக்கிற 1008 வேலையில ஒரு பெரிய வேலை என்னன்னா, அவர் புதிதா சிருஷ்டிக்கிறதா அவருக்கு வேலை. அந்த சிருஷ்டிக்க வேண்டிய நாள் உங்களுக்கு இன்றைக்கு வந்திருக்கணும். அவர் உங்க வீட்டுக்குள் வர விரும்புகிறார்.
உங்களை புதிதாய் சிருஷ்டிக்க விரும்புகிறார். உங்க குடும்பத்தினை சிருஷ்டிக்க விரும்புகிறார். வீட்டுக்கு கொடுக்கிற பழைய கெட்ட வார்த்தைகள், சினிமா பார்க்குதல், நாடகம் பார்க்குதல், அதெல்லாம் மாற்றப்பட்டு சொல்லாமலேயே கட்டாயப்படுத்தாமலேயே தேவனை ஆராதிக்கிற மகிமை ஆளுகை செய்யப்படுகிறது. எரேமியா 31:22 சொல்லுகிறது, இதோ கர்த்தர் ஒரு புதிய காரியத்தை சிருஷ்டிப்பார், ஒரு புதுமையை சிருஷ்டிப்பார். அந்த புதுமை உங்களுக்குள் வரும். உங்களை கர்த்தர் மாற்றுவார். இன்னைக்கு இருக்கிற தரித்திரியம் மாறும், குறைவுகள் மாறும், விஸ்தாரங்கள் மாறும். அடுத்த முறை நீங்க சொல்லுவீங்க, ஐயா கர்த்தர் உங்களை கொண்டு சொன்ன மாதிரியே என் ஜீவியத்துல புதுமையை செய்துட்டார் ஐயா. இன்னைக்கு நான் நல்லா இருக்கிறேன் ஐயா. ஆண்டவர் எனக்கு அந்த வார்த்தையை நிறைவேற்றினார் ஐயா. நானும் அதுக்காக ஜெபித்தேன் ஐயா. இந்த வசனங்கள் எல்லாம் நான் சொல்லி சொல்லி கண்ணீர் விட்டேன் ஐயா. ஆண்டவரின் கண்ணீரை கேட்டார், ஆண்டவரின் ஜெபத்தை கேட்டார், ஒரு புதுமையை சிருஷ்டித்தார் என்று நீங்கள் சொல்லுவீர்கள். தேவன் உங்களுடைய சாட்சியாய் வைப்பார். கண்களை மூடி நாம் ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம், இயேசுவின் நாமத்தினாலே.